إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அவைகளுக்கிடையில் இருப்பவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி படுகிறேன். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமா. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய உயர்தரமான உன்னதமான அந்த சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் வைத்து தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறு நமக்கு தடையிட்டு இருக்கின்றார்களோ முற்றுமுழுதாக எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை விட்டும் ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனான அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே இப்படியான ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் முஃமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய நாங்கள் ஏதோ கடமையான ஜும்ஆவுக்கு வந்தோம், நிம்மதியாக பெயர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தோதுவான இடத்திலே அழகாக சாய்ந்து கொண்டிருந்து தூங்கிவிட்டு போகும் என்ற அந்த மனநிலையை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த உரையிலிருந்து ஏதாவது ஒரு பிரயோசனம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்ற ஒரு உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை முதலில் உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக இஸ்லாத்தினுடைய எழுச்சியை ஏற்படுத்திய ஹிஜ்ரத் பயணம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லாமல் நினைக்கிறேன்.
ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது என்றால், நாங்கள் ஹிஜ்ரி 1448 வருடத்திலே நுழைந்திருக்கிறோம். இன்று பிறை 3வது தினத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஹிஜ்ரி வருடத்தினுடைய பெருமதி, இந்த ஹிஜ்ரி வருடம் எவ்வாறு தோற்றம் பெற்றது, இந்த ஹிஜ்ரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது எங்களிடத்திலே அதிகமானவர்களுக்கு தெரியாது. உண்மையில் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கிறது. எமது நாட்டில் கூட பல்வேறுபட்ட இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்கான கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எமக்கான கலாச்சாரங்களை, எமக்கான ஒரு வழிகாட்டுதலை எடுத்துக் கொள்வதிலே பின்தங்கியே இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர், ஒரு முஷ்ரிக் கேவலமான ஒரு செய்தியை பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? புகாரிலே வரக்கூடிய செய்தி. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து சொல்றான் அந்த முஷ்ரிக், قال المشركون إني أرى صاحبكم يعلمكم حتى يعلمكم الخراءة. என்ன உங்களோட தூதுவர், உங்களோட நபின்னு சொல்றீங்களே முஹம்மத், இவரே எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறாராமே. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தல் ஹிராஆ, டொய்லெட் போறதையோ உங்களுக்கு சொல்லித் தராராமே கேவலமாக பேசுகிறான். உண்மையில் ஒரு மனிதன் தன்னுடைய கழிவுகளை கழிக்க வேண்டுமாக இருந்தால் நினைத்ததோடு போய்விடலாம். ஆனால் எமக்கான கலாச்சாரம், எமக்கான மார்க்கம் அதுக்கு ஒரு ஒழுங்கை கற்றுத் தந்திருக்கிறது. எமக்கான ஒரு தனித்துவமான ஒரு அழகான வழிகாட்டுதலை எமது தூதுவர் கற்றுத் தந்திருக்கிறார். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்த கலாச்சாரத்தை பற்றி கேவலமாக கேட்ட அந்த முஷ்ரிக்குக்கு பதிலடி கொடுத்தார்கள். எப்படி தெரியுமா? கால அஜல், ஆம் அப்படித்தான், என்னுடைய தூதுவர் எல்லாத்துக்கும் எனக்கு அழகான வழிகாட்டுதலை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னஹு நஹானா அன் யஸ்தஞ்சிய அஹதுனா பியமீனிஹி, வலது கையால சுத்தம் செய்யக்கூடாது என்று என்ற தூதுவர் எனக்கு தடையிட்டு இருக்கிறார். கிபிலாவை முன்னோக்கி இருக்கக்கூடாது என்று என்னுடைய தூதுவர் எனக்கு தடையிட்டு இருக்கிறார். இடது கையினால் தான் சுத்தம் செய்ய வேண்டும், 3 தடவைகள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று டொய்லெட் போறதும் எப்படி சொல்லி கலாச்சாரத்தை கற்றுத் தந்திருக்கிறார் என்று, அதாவது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எமக்கான வழிகாட்டுதல்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எமக்கான நாட்காட்டி முறையையும் இஸ்லாம் எமக்கு காட்டித் தராமல் போய்விடவில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருடம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜத்துல் வதா என்று அந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து மிகப்பெரிய உபதேசம் செய்தார்கள். பல்வேறுபட்ட உபதேசங்கள் செய்தார்கள். பெண்களை பற்றி பேசினார்கள், அடுத்தவர்களுடைய உரிமை பற்றி பேசினார்கள். இப்படி பல்வேறுபட்ட உரிமைகளையும் பல்வேறுபட்ட விடயங்களையும் ஹஜ்ஜத்துல் வதாவிலே பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவில் உரையாற்றுகிற அந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை தெளிவாகவே பேசினார்கள். அதுதான் எமக்கான நாட்காட்டி முறை. நாங்கள் இந்த ஹிஜ்ரி வருடம் என்று பயன்படுத்துகிறோமே, இந்த நாட்காட்டி முறையை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உபதேசம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் சூரா தௌபாவிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். 23ஆம் 36ஆம் வசனத்திலே, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானமும் பூமியும் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து உமக்கான அந்த வருடத்திற்கான நாட்காட்டி என்பது 12 மாதங்களை உடையதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அதற்கு அடுத்த வசனம் 37வது வசனத்தை ஓதி இந்த சமூகத்திற்கு நாட்காட்டியினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது, எமக்கான கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்பதை ஹிஜ்ரி வருடத்தோடு தொடர்படுத்தி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனிய வசனத்தை சொன்னார்கள். இன்னமன் நஸியு ஜியாதத்துன் ஃபில் குஃபர். யார் நாட்காட்டியிலே, இந்த கலண்டர் முறையிலே கூடுதல் குறைதல் செய்கிறார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள். எமக்கான கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தில் கூடுதல் குறைதல்கள் செய்வது என்பது
நிராகரிப்பினுடைய உச்சகட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய சமூகம் இன்று ஹிஜ்ரி கலண்டரை பயன்படுத்துறதே இல்லை. சாதாரணமாக ஊர்கள்ல கல்யாணம் நடக்கும். ஊர்கள்ல மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் என்ன செய்வாங்க, கல்யாணத்தை ஒரு டேட்ல போடுறதுக்கு ஒன்றாகக்கூடிய ஒரு டேட் போடுறதுக்கு ஒரு கூட்டம் வச்சு என்ன செய்வாங்க, டேட் போடுவாங்க. டேட் போடுற நேரம் எங்கேயாவது சனி ஞாயிறு இருக்கிறான்னு பார்த்து போடுவாங்க, ஒரு லீவு நாளை பார்த்து போடுவாங்க. அப்பதான் குடும்பத்துக்காரங்க ஒரு நாள் சேர்றதுக்கு லேசா இருக்கும். ஆனால் டேட்டை போட்டு கல்யாணம் தண்டுதான் தெரியும் இன்னைக்கு ஆசுரா நோம்பு. ஏன் ஹிஜ்ரி வருஷத்தை பத்தி யாரும் யோசிக்கிறீங்களா? ஆசுரா நோம்பு எப்படி தெரியாது, தாசுவா நோம்பு எப்படி தெரியாது? அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தாக்கிய நோம்புகள் எப்ப எப்ப நோக்கறோ ஹிஜ்ரி வருஷத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய இபாதத்துகள் இருக்கிறது. ஹஜ்ஜாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், எல்லாமே பெண்கள் இத்தா இருப்பார்கள். பெண்கள் இத்தா இருப்பார்கள். கணவன் மரணித்து விட்டால் இத்தா இருக்க வேண்டும். அந்த இத்தா இருப்பது கூட ஹிஜ்ரி அடிப்படையில் வரக்கூடிய இஸ்லாமிய கலண்டர் முறையில் தான் 4 மாதம் 10 நாள் இருக்கணும். ஆனால் எங்கட சமூகம் அடுத்த கலண்டரை தான் யூஸ் பண்ணுது. இபாதத்தின் விஷயத்தை இஸ்லாம் ஹிஜ்ரி வருஷத்தை முன்படுத்தணும். இஸ்லாமிய கலண்டர் முறை முஹர்ரம் சஃபர் என்ற அந்த முறையை தான் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் எங்கட கல்யாண விஷயமா இருக்கலாம், எல்லாத்திலையும் அடுத்தது தான் பார்க்கிறது. இஸ்லாமிய கலண்டரை யாரும் பார்க்கறது இல்ல. கல்யாண வீட்டுக்கு போய்க்கு போதுதான் நான் நோம்பு இன்றைக்கு வரல, ஆசுரா நோம்பு இன்னைக்கு ஆசுரா நோம்பு கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களோட சமூகத்தில் எமக்கான கலாச்சாரம் என்பதை மழுங்கி போயிருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இந்த வரலாற்றை ஹிஜ்ரி வருடத்தினுடைய வரலாறுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகளைத்தான் ஒரு வருடக்கணிப்புக்கு பயன்படுத்துவார்கள். சாதாரணமாக எங்களோட மூதாதையர்கள் இருப்பார்கள். ஒரு 90 வயசு 80 வயசுல இருக்கக்கூடிய மூதாதையர்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல பெரியதொரு வெள்ளம் வந்துச்சு, இந்த பள்ளி மட்டும்தான் தாழல, ஏரியா உள்ள தாண்டிச்சு, அந்த நேரம் தான் என்ற கடைசி உள்ள பிறந்தான். இப்ப அவனுக்கு ஒரு 40 வயசுன்னு சொன்னா பழைய நிகழ்வுகள் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதவைகளை வருடக்கணிப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்திலேயும் சுனாமி வந்ததை இன்னும் ஞாபகம் வச்சு கொண்டிருப்பாங்க. சுனாமி வர நேரம் அவனுக்கு ஒரு 5 வயசு ஆயிருந்துச்சு. ஏனென்றால் மறக்க முடியாத நிகழ்வுகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அரேபிய சமூகத்துல இப்படியான நடைமுறை தான் இருந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பிறந்த வருடத்தை பற்றி பேசுகிற போது ஆமுல் ஃபீல், யானைகள் வருடம் என்று பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னால் கஅபத்துல்லாஹ்வை இடிக்க வந்த ஒரு சம்பவத்தை அனந்தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று அல்லாஹ் பேசினார். அது அந்த சமூகத்திற்கு மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தது. அப்துல் முத்தலிபினால் அந்த அப்ரஹாம் படையை முகம் கொடுக்க முடியாமல் அவர் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்து கஅபத்துல்லாஹ்வுடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே கொடுத்து அல்லாஹ் பாதுகாத்த வரலாறு அந்த சமூகத்தில் முக்கியமான ஒன்றாக இருந்தது. அந்த வருடக்கணிப்பை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் 40வது வயதிலே நபித்துவம் கிடைத்தார்கள் என்று. 40வது வருடம் என்பது ஆமுல் ஃபீல் வருடம். யானைகள் அழிக்கப்பட்ட அந்த வருடத்திலிருந்து 40வது வயசு வருடத்தில்தான் நபிகளாருக்கு நபித்துவம் கிடைத்தது. இப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நாட்காட்டி முறையை பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் மரணித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ஆட்சி காலமும் வருகிறது. அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. இவருடைய ஆட்சி காலத்திலே பஷராவினுடைய கவர்னராக இருக்கிறார் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுகிறார்கள். முஹர்ரம் 10 உதாரணத்துக்கு முஹர்ரம் 20 ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் எந்த வருடத்தினுடைய முஹர்ரம் என்று தெரியாது. பஷராவில் இருக்கக்கூடிய அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் கடிதத்தை பிரட்டி பார்க்கிறார்கள். முஹர்ரம் 10 இருக்கிறது, ஆனால் எந்த வருடத்தினுடைய முஹர்ரம் 10, இந்த வருஷமா போன வருஷமா வருகிற வருஷமா எந்த வருஷம்னு தெரியாது. உடனே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எமக்கான கலாச்சாரம் அழகானதாக இருக்க வேண்டும், நாங்கள் அடுத்த சமூகத்திற்கு தனித்துவமாக இருக்க வேண்டும், எந்த வருடத்தில் இருந்து நீங்கள் எழுதினீர்கள், நீங்கள் அனுப்பிய செய்தி காலம் கடந்த செய்தியா அல்லது நடக்க இருக்கக்கூடிய செய்தியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால்
வருட கணிப்பு தேவை என்பதை ஒரு ஆலோசனையாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அப்பொழுதுதான் யோசிக்கிறார்கள். உடனே தன்னுடைய ஆலோசனை குழுவை கூப்பிடுகிறார்கள். எல்லோரிடத்திலும் ஆலோசனை செய்கிறார்கள். எதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தேர்வு செய்வது, எமக்கான ஒரு வழிகாட்டியை, எமக்கான கலாச்சாரத்தை, எமக்கான வரலாறுகளை எதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உருவாக்குவது என்ற ஆலோசனையிலே ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததிலிருந்து வைப்போம். சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைத்ததல்லவா, அதிலிருந்து எண்ணுவோம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆட்களும் கருத்து சொல்றார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மூன்று பேரும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். அதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்கிற ஒரு ஒன்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களுக்கான வருட கணிப்பை, எமக்கான கலாச்சாரத்தை, எமக்கான வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு ஞாபகப்படுத்துவதற்கு, எமக்கான கலாச்சாரத்தை அடுத்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஹிஜ்ரத் தான் அடிப்படையாக இருக்கிறது. ஏன் ஹிஜ்ரத் அவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? ஹிஜ்ரத் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? இன்று நானும் நீங்களும் இந்த 4 சுவர் பள்ளிவாசலுக்குள் முஸ்லிமாக இருந்து கொண்டு ஏகத்துவத்தை படித்துக் கொண்டு நிம்மதியாக தொழுகையில் கலந்து கொள்கிறோம் அல்லவா, இதற்கு வித்திட்டது அந்த ஹிஜ்ரத் பயணம். இன்று நானும் நீங்களும் முஸ்லிமாக இருப்பதற்கு வித்திட்டது அந்த ஹிஜ்ரத் பயணம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாடெங்கிலும் மக்காவிலும் மக்காவிற்குள் சுருண்டு கொண்டிருந்த அந்த இஸ்லாம் என்று சொல்லுகிற ஒளிச்சுடர் உலகங்களும் இன்று வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் என்று உலகெங்கும் பாடி காணப்படுவதற்கு ஹிஜ்ரத் பயணம்தான் முத்தாக வித்தாக இருந்திருப்பது என்பதை வரலாறு என்று சொல்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத் பயணம் என்பது ஒரு விரும்பி போன ஒரு பயணம் அல்ல. அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக எடுக்கிற போதே வரக்கத்தி இப்னு நௌஃபல் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்குகிறது. முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வஹி இறங்கியதோடு பதட்டத்தோடு பயந்து நடுங்கியவர்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதரை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே போட்டி வாங்க என்ற சாட்சா ஒரு ஆள் இருக்கிறார், வரக்கத்தி இப்னு நௌஃபல் இருக்கிறார், அவருக்கு இந்த மார்க்கத்தை பற்றி எல்லாம் தெரியும், அவற்றை பற்றி கொஞ்சம் கேட்பேன்னு சொல்லி கூட்டி போறாங்க. அந்த நேரத்திலே வரக்கத்தி இப்னு நௌஃபல் என்ன சொன்னார் தெரியுமா? உமக்கு வந்தது ஜிப்ரீல், உமக்கு முன்னால் மூசாவுக்கு வந்தவரும், ஈசாவுக்கு வந்தவரும், இப்ராஹிமுக்கு வந்தவரும், இப்படி எல்லா நபிமார்களுக்கும் வந்த அந்த ஜிப்ரீல் தான் உமக்கும் வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார், உம்மை இந்த சமூகம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னால் அந்த சமூகத்திலே எப்படி இருந்தார்? அவர் நபியா வாழ்றதுக்கு முன்னால அந்த சமூகத்திலே எப்படியாக இருந்தார்? அஸ்ஸாதிக், உண்மை மனுஷன், அவர் உண்மைதான் பேசுவாரு. அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். எந்த அளவுக்குண்டா, ஊர்ல ஒரு முடிவு எடுக்கணும்டா முஹம்மது போய் கேட்போம், முஹம்மது சொன்னா நல்ல ஒரு தீர்வா இருக்கண்டு, ஊர்ல தலைக்கட்டுன்னு சொல்லுவோமே, ஊர்ல பெரியாருன்னு சொல்லுவோமே, அப்படி பெரிய ஒரு இடத்துல இருந்தவர் தான் எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வரக்கத்தி இப்னு நௌஃபலை பார்த்து கேட்கிறார், என்ன இந்த சமூகம் இந்த ஊரை விட்டு திரட்டுமா? ஏன் ஊர்ல பெரியார நான் தான் இருக்கிறேன், ஊர்ல எல்லாரும் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க, ஊர்ல நல்லவனா நான் தான் இருக்கிறேன், என்ன எல்லாரும் புகழ்றாங்க, அப்படி புகழக்கூடிய என்னையா இந்த ஊரை விட்டு அனுப்புண்டு கேட்டார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹிஜ்ரத் பயணம் என்பது இந்த நமூவாவில் இருந்து நிக்கவரத்துக்கு போற மாதிரியான ஒரு பயணம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் இதயமாக இருக்கக்கூடிய மக்காவுல இருந்து அருள்மிகு பூமி, அல்லாஹ் பாதுகாத்த பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில இருந்து தோன்றக்கூடிய பூமி, ஒரு நாள் 2 நாள் வரலாறு அல்ல. அந்த ஊருக்குடைய சிறப்பு, அல் குர்ஆன் பேசுகிற மிக முக்கியமான ஊர். இப்படி பல்வேறு சிறப்புக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த மக்காவுல இருந்து அந்த மக்காவை விட்டு போறத சாதாரணமான ஒரு மனிதனால் போக முடியாது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊரை விட்டு போனது என்பது
மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கிறது. தன்னுடைய தூதுத்துவ கொள்கையை மனித சமூகத்துக்கு எட்டி வைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஊரை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அந்த சமூகத்திலே ஏற்படுகிறது. நபிகளாருக்கு மாத்திரம் ஏற்பட்டதல்ல, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபி தோழர்களுக்கும் ஏற்பட்டது. இந்த அளவுக்குண்டால் ஹிஜ்ரத் பயணம் என்பது மன்னாரில் இருந்து வந்த பயணம் கூட அல்லாது, மன்னாரில் இருந்து புலிகளால் விரட்டப்பட்டு வந்த பயணம் கூட அல்லாத பயணம், அதை விட மேலானது. தன்னுடைய சொத்துக்களை எடுக்க முடியாது, தன்னுடைய மனைவியை விட்டு பிரிய வேண்டும். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கிற போது ஹிஜ்ரத்திற்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹிஜ்ரத்திற்காக மக்காவில இருந்து அவர்கள் அந்த மதீனாவுக்கு போன வரலாறு என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்கிற நபித்தோடு இவர் மக்காவுடைய மிகப்பெரிய செல்வந்தர், மக்காவுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரத் போங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் மக்காவில இருந்து நீங்க மதீனாவுக்கு போங்க, இந்த மக்காவிலே தீனுல் இஸ்லாத்தை எடுத்து நடக்க முடியாது, உங்களால் நிம்மதியாக தொழ முடியாது, உங்களால் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மதீனாவிலே உங்களுக்கு நிம்மதியாக நடைமுறைப்படுத்த முடியும், மதீனாவுக்கு போங்கள் என்று சொன்ன நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை கூப்பிடுகிறார். மனைவி யார் தெரியுமா? அவள் காஃபிராக இருக்கிறார், காஃபிராக இருக்கிறார். மனைவி சொல்லுகிறார், நீர் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் வரமாட்டேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மனைவியை விட்டு பிரிகிறார், சொந்தத்தை விட்டு போறார். மனைவியை கட்டின மனைவியை தூக்கிவிட்டு ஹிஜ்ரத்து போகிறார்கள். அந்த மனைவி சொல்கிறார், நீ ஹிஜ்ரத்து போறவா இருந்தால் நீ உழைச்ச சொத்தெல்லாம் எனக்கு தந்துட்டு என்னை விட்டுட்டு போ. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மனைவியை மட்டுமல்ல முழு சொத்தையும் விட்டுவிட்டு பேசித்தான் மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார் என்றார். அன்பிற்கு இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத் பயணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகளை கற்றுத்தர வேண்டும். அதில் மிக முதன்மையான படிப்பினை என்ன தெரியுமா? தியாகம் செய்கின்ற படிப்பினை. எல்லா விடயத்திலேயும் அல்லாஹ் தான் முன்னுரிமை, ரசூல் தான் முன்னுரிமை என்று சொல்லுகிற அந்த படிப்பினை எங்களுக்கு வேண்டும். ஆனால் அதுதான் எங்களிடத்தில் இல்லை. அந்த தியாகம் செய்கிற மனப்பாங்கு ஏதோ வரலாறு கேட்டோம் என்று போவதல்ல, தியாகம் செய்கிற மனப்பாங்கு. சாதாரணமாக இன்றைய எங்கள் சமூகத்துல வட்டியோட எத்தனை பேர் தொடர்போடு இருக்கிறோம்? வட்டியோட எத்தனை பேர் தொடர்போடு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாகனம் வாங்கணும்னா சொன்னா லீசிங்கோட தொடர்பு இல்லாம இருக்க மாட்டோம். ஒரு விவசாயத்துல உழப்போகிறமா இருந்தால், விவசாயம் செய்ய போறமா இருந்தால் பேங்க்ல கடன் வாங்க போறவர்கள் இருக்கிறார்கள், பேங்க்ல நகையை கொண்டு அடகு வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வட்டியோடு சர்வ சாதாரணமாக தொடர்போடு இருக்கிறோம். கேட்டா என்ன, இப்ப வட்டி இல்லாம ஒண்ணும் செய்ய இயலாது, பேங்கோட தொடர்பு இல்லாம ஒண்ணும் செய்ய இயலாது, அல்லாஹ்வோடு போரிட போகிறோம் என்பது தெரிந்து கொண்டு ஒண்ணுமே செய்ய இயலாது என்று சாட்டு போக்கு சொல்கிறோமாக இருந்தால், அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போகிற போது ஒரு சொட்டு நகையை கூட, ஒரு சொட்டு காசை கூட எடுக்காமல் பெற்ற மனைவியை விட்டு போனார்கள். தன்னுடைய மனைவி கட்டிய மனைவியை விட்டு போனார்கள், தன்னுடைய பெற்றோர்களை விட்டு போனார்கள். அவர்கள் செய்தது இறைவனுக்காக செய்த பயணம், இறைவனுக்காக. அல்லாஹ் என்ற அந்த ஈமான் வந்து விட்டால் எனக்கு அல்லாஹ் தான் பெரிது. நாங்க பாப்பா மௌத்தா போயிட்டு இருப்பார், ஜனாசா ஒன்னும் அடக்கல, பாப்பா மௌத்தா போயிட்டு இருக்கிறார், ஜனாசா ஒன்னும் அடக்கல, லோகருக்கு பாக்கி இருக்குது, இங்க வந்து தொலைப்போம். என்ன சொல்லி தொழுகிறோம்? என்ன தக்பீர் கட்டுகிறோம்? அல்லாஹு அக்பர். பாப்பா மௌத்தா போகிறார், பாப்பா மௌத்தா போன பாப்பாவை விட என் ரப்பு பெரியவன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஈமான். அதுக்கு பிறகு என்ன ஓதுகிறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் எப்ப சொல்றது? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எப்ப சொல்லுவோம்? ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தால்தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். பாப்பா மௌத்தா போயிட்டு மையத்தா வீட்டுல இருக்கிறார், தொலை வந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், என்னுடைய தந்தையின் மரணத்தை விட என்னுடைய ரப்பை நான் புகழ்கிறேன் என்று அல்லாஹ்வை முன்னிறுத்துகிறோமாக இருந்தால், இதைத்தான் அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தின் ஊடாக எமக்கு உணர்த்தினார்கள். எல்லாமே பின்னுக்கு என் ரப்பு தான் மேல. எதுவாக இருக்கட்டும், என்னுடைய வியாபாரமாக இருக்கட்டும், என்னுடைய கட்டிய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய பெற்றோராக இருக்கட்டும்,
ஹிஜ்ரத்தை கற்றுத் தருகிற முதலாவது பாடம் எல்லா நிலையிலையும் ரப்பை முன்னிலைப்படுத்த வேண்டும். படுத்துக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய பொருளாதாரம் தேடுவது ஹலாலோ ஹராமோ என்ற பொக்கெட் நிறைஞ்சா சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமாக இருந்தால் என்னிடத்திலே ஈமான் வரவில்லை. எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் கூட்டு துவா ஓதுவது கிடையாது, நான் கூட்டு துவா ஓதுவது கிடையாது, நான் குடுத்து ஓதுவது கிடையாது. எங்களோட ஊர் மாஷா அல்லாஹ் தௌஹீத் பள்ளி. அன்பிக்கிற இஸ்லாமிய உறவுகளே, தௌஹீத் பள்ளியால சொர்க்கம் போக முடியாது, கூட்டு துவா ஓதாத சொர்க்கம் போக முடியாது. ஆனால் ஏனைய விடயங்களில் எங்களை விட அசிங்கமானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஏனைய அனாச்சாரங்களை விட்டு ஒதுக்க முடியாமல் ஒரு திருமண நிகழ்வாக இருந்தால், ஒரு வேலைய விடயங்களிலே எங்களால் தியாகம் செய்ய முடியாது என்றால் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற விடயம் எமக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் தரவில்லை. சுஹைப் ரூமி என்று சொல்லுகிற நபித்தோழர், இந்த நபித்தோழர் யார் தெரியுமா? ரோமாபுரியில மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர். அவரை ஒரு யுத்தத்திலே அடிமையாக கைது செய்து அப்துல்லாஹ் பின் ஜதஆனுக்கு விட்டு விடுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் ஜதஆனுக்கு மக்காவைச் சேர்ந்த மிகப்பெரிய செல்வந்தருக்கு விட்டு விடுகிறார்கள். சுஹைப் ரூமி என்று சொல்லுகிற நபித்தோழர் மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய புத்திசாலி. அவர் அப்துல்லாஹ் பின் ஜதஆனுடைய அடிமையாக இருந்து கொண்டு அவருக்கு கஷ்டப்பட்டு உழைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய புத்தியினால் பல்வேறு சொத்துக்கு சொந்தக்காரராக அப்துல்லாஹ் பின் ஜதஆன் மாறிக்கொண்டே இருக்கிறார். அப்துல்லாஹ் பின் ஜதஆன் பார்க்கிறார், இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக உழைக்கிறார் என்று அவரை அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். இப்பொழுது சுஹைப் ரூமி சுதந்திர பறவையாக பறக்க ஆரம்பிக்கிறார். தனக்கான சொத்தை தானே தேட ஆரம்பிக்கிறார். மக்காவுல அந்த சந்தைகளில் எல்லாம் சொத்துக்களை விற்று வியாபாரம் செய்து அவர் மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார் சுஹைப் ரூமி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் அந்த மக்காவில் வருகிற போது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அடிமைகளில் சுஹைப் ரூமியும் ஒருவர். பிலால் இப்னு ரபாஹ் எப்படி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அம்மார் இப்னு யாசிர் எப்படி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோல இந்த சுஹைப் ரூமியும் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்காவுல வாழ முடியாத ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் போங்கள் என்று சொன்ன நேரத்திலே சுப்ஹானல்லாஹ் போறதுக்கு வெளிக்கிறாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு வெளிக்கிற போது மக்காவின் எல்லைகள் எல்லாம் சுஹைப் ரூமியை அந்த காவிரிகள் பிடித்து விடுகிறார்கள். சுஹைப் ரூமியே, இந்த மக்காவுக்கு வருகிற போது அடிமையாக வந்தால், மக்காவுக்கு வருகிற போது ஒரு சொத்து காசு இல்லாமல் நீ ஏழையாக அனாதையாக அடிமையாக வந்தாய். இப்பொழுது நீ மக்காவை விட்டு போகிற போது சுதந்திரமாக மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனாக நீ போக போகிறாய். அனைத்தும் எங்கட ஊர் மக்காவுல உழைச்ச காசு. இதை கொண்டுட்டு வெளியே போக இயலாது, இதை கொண்டுட்டு வெளியே போக இயலாது, அனைத்தையும் தந்துவிட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். சுஹைப் ரூமி சொன்னார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் மிகப்பெரிய ஈட்டி எறியக்கூடியவர். ஈட்டி எறியதிலே சுஹைப் ரூமி சிறந்த ஒருவர், சிறந்ததாக வாழ்விச்சுவார். என்னோடு போரிட்டால் நான் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். உமக்கு என்னுடைய சொத்து தான் வேண்டுமென்றால் சொல்லுங்கள், சொத்தை தருகிறேன். என்னை மதீனாவுக்கு போக விடுங்கள், என்னை மதீனாவுக்கு போக விடுங்கள். சொத்து வேண்டுமென்றால் சொத்தை தருகிறேன். சுஹைப் ரூமி சொல்கிறார், மக்காவின் இந்த இடத்திலே நான் என்னுடைய தங்கத்தை பிரித்து வைத்திருக்கிறேன், மக்காவின் இந்த இடத்திலே என்னுடைய மரகதங்களை பிரித்து வைத்திருக்கிறேன். சொத்துக்களை அவர் எந்த இடத்திலே பிரித்து வைத்தாரோ எல்லா இடத்தையும் சொல்கிறார். இந்த இடத்திலே போய் தோண்டி பாருங்கள், இருக்கும் என்னுடைய சொத்தெல்லாம் இந்த இடத்திலே வைத்திருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் சொன்னார். எனக்கு வேணும், நான் நிம்மதியாக மதீனாவுக்கு போக வேண்டும், நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், நிம்மதியாக தொழ வேண்டும், நிம்மதியாக அல்லாஹ்வுக்காக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனக்கு இந்த சொத்து பெரிதல்ல, நான் அடிமையாக வந்து என்னுடைய ரப்பு எனக்கு தந்தான் என்ற அந்த உணர்வு அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஒட்டுமொத்தமாக வெறும் கையோடு போனார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், அந்த சுஹைப் ரூமி மக்காவினுடைய எல்லையில் வைத்து தன்னுடைய செருப்பையும் கலட்டி காலுடைய தூசியை தட்டிவிட்டு மக்காவினுடைய மண் கூட எனக்கு வேணாம் என்று உதறி தள்ளிவிட்டு போனாராம். வரலாறை வைத்து சொல்கிறதல்ல. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தியாகம் செய்கிற உணர்வு எங்களுக்கு வருகிறதா? பாங்கு சத்தம் கேட்கும், அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு சத்தம் கேட்கிறது. என்னால வியாபாரத்தை விட்டுட்டு போய்கொள்ள இயலாது,
போனா பிசினஸ் அடிபட்டு விடும், கடையை மூடிட்டு போக இயலாது, பிசினஸ் அடிபட்டு விடும் என்று பிசினஸ் செய்து கொண்டே இருக்கிறோம். டைம் கிடைச்ச பிறகு கடையில யாரும் இல்லைன்னு நிற்கிற போது தொலைவருபுறமாக இருந்தால் என்னுடைய ஈமான், என்னுடைய ரப்பு எனக்கு இது போனால் அடுத்த நிமிஷம் ரப்பு எனக்கு தருவார் என்ற உணர்வு இல்லை. எனக்கு காசை தந்தது, எனக்கு சொத்துக்களை தந்தது, எனக்கு வாழ்வாதாரங்களை தருவது வல்லாஹு கைருர் ராஸிகீன். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தை அல்லாஹ் எந்த சூறால சொல்றான் தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கீங்க தானே, அந்த ஜும்மாவுல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் வதருல் பை, தூக்கி வியாபாரத்தெல்லாம் ஒரு சூரம் ஒதுக்கி வைத்து விட்டு பள்ளிக்கு வாண்டு சொல்லப்பட்டது. மின்பர்களை ஏறுகிற போது இவ்வளவு சப்புதான் இருந்தது, இப்பொழுது பள்ளி நிரம்பி வழிகிறது என்றால் சுஹைபு ரூமியை விட கேவலமாக நாம் இருக்கிறோம். சுஹைபு ரூமி தன்னுடைய சொத்துக்களை தூக்கிவிட்டு ரப்புக்காக போனார். ஆனால் நாங்கள் ஹிஜ்ரத் பயணத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினையை என்னுடைய உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு தொழுகைக்காக வாருங்கள் என்று சொல்லப்படுகிற போது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத் பயணம் எனக்கு பல்வேறு விடயங்களை கற்றுத் தருகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம் செய்கின்ற போது மிக முக்கியமாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். இரகசியம் பேணுதல் என்ற ஒரு செய்தியை, ஒரு படிப்பினையை பற்றி கற்றுத்தந்தார்கள். இரகசியமாக ஒரு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகின்ற போது மக்காவுல இருக்க விட மாட்டேங்கிறாங்க, மக்காவுல அடிக்கிறாங்க, ஆனாலும் மக்காவிலிருந்து வெளியே போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. மக்காவாசிகள் மக்காவிலிருந்து வெளியே போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, மக்காவில இருக்க விட மாட்டேங்கிறார்கள். சூரா அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, அந்த நிராகரிப்பாளர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். எப்படி தெரியுமா? லியுஸ்பிதுக, உங்களையே நிப்பாட்டுவதா, அவ் யக்துலுக, அல்லது நபியை கொல்லுவதா, அவ் யஹ்ரிஜுக, அல்லது நபியை வெளியேற்றுவதா என்று திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய திட்டங்களையும் அல்லாஹ் தீட்டிக் கொண்டு நபியை பாதுகாத்தான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த சமூகம் நபிகளாரை கொள்வதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் நபிகளாரை மதீனாவுக்கு போகுமாறு கட்டளையிடுகிறார். ரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதர் தயார்படுத்துகிறார்கள். தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இப்படித்தான் நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக வேண்டும், நமக்கான சாதகமான இடம் மதீனாதான், மதீனாதான், அங்க போனா நிம்மதியாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே பல திட்டமிடல்களை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கிற போது ஒவ்வொரு பகுதியாக ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திடத்திலேயும் சென்று தன்னுடைய தூதுத்துவத்தை சொல்வார்கள். மக்கா காவிரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய வேற ஊரிலிருந்து வரக்கூடியவர்களை சந்திக்க விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நடு இரவிலே ஒரு நாள் மினாவினுடைய காலப்பகுதியிலே, அந்த ஹிஜ்ஜாவிலே கடும் குளிராக இருக்கக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு பகுதியாக போகிறார்கள். ஒவ்வொரு கூடாரமாக போகிற போது ரகசியமாக செய்கிறார்கள். எல்லாம் பகிரங்கமாக செய்யல, ரகசியமாக ஒவ்வொரு கூடாரமாக போய் ஏறுகிற போது யாரும் அனுமதி கொடுக்கவில்லை, மதீனா வாசிகளை தவிர. மதீனா வாசிகள் உண்மையில் இரக்க குணம் கொண்டவர்கள், அவர்கள் விவசாயிகள், அவர்கள் நாட்டுப்புறத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா? யாரையும் வெளியில நிக்க வச்சு பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்க வச்சு பேசுவாங்க. அஸ்ஸத் இப்னு ஸுராரா என்று சொல்கிற ஒரு மனிதருடைய தலைமையில் மதீனாவில் இருந்து வந்த அந்த மக்களை ரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்துக்கு தன்னுடைய தூதுத்துவத்தை சொல்கிறார்கள். சொன்னதுதான் தாமதம். மக்காவுல 13 வருஷமா சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சொற்பமாகத்தான் இருக்கிறது. 1-2 பேர் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீண்ட காலமாக செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆனால் மதீனாவாசிகள் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதரையே காண்கிறார்கள். சொன்னதுதான் தாமதம். அஸ்ஸத் இப்னு ஸுராரா என்று சொல்லுகிறார் இளைஞர் உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். போனது மாத்திரமல்ல, தன்னுடைய மதீனாவுக்கு சென்று ஒட்டுமொத்த மதீனாவாசிகளையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அடுத்தவரிடமே அல்லாஹ்வுடைய தூதரோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். அக்கபா உடன்படிக்கை.
ரகசியமாகவே அனைத்தும் நடக்கிறது, பகிரங்கமாக இல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை ரகசியமாகவே அனுப்பி வைக்கிறார்கள் மதீனாவுக்கு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் ஒரு சுமூகமான நிலையை உருவாக்குகிறார்கள். அனைத்தும் ரகசியமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நான் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் சில நேரங்களில் ரகசியமாக செய்யப்பட வேண்டும். சில முடிவுகள் ரகசியமாக நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட வேண்டும். ஆனால் இன்று எங்கள் சமூகத்துல என்னுடைய பொருளாதாரத்தை தேடுகிற விஷயத்தில் ரகசியம் பேணுகிறோம். நான் ஒரு 3 ஏக்கர் காணி வாங்கினா யாருக்கும் தெரியாது. நான் ஒரு வேலையை செய்கிறேன், அது யாருக்கும் தெரியாது. எனக்கு பெனிஃபிட்டா இருக்கிறது, எனக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு நான் ரகசியமா வேலை செய்வேன். ஆனா ஊர்ல முன்னேற்றத்துக்கு தலைவரும் செயலாளரும் ரகசியமாக ஒரு செயல்பாட்டை மேற்கொள்கிற போது அதை தோண்டி பார்க்கிறது. குடும்பத்துக்குள்ள பக்கத்து வீட்டுல பிரச்சனையா அதை தேடி பெருசாக்குவது, குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவது, அடுத்தவருடைய விடயங்களில் மூக்கை நுழைப்பதற்கு அதிகம் அடுத்தவருடைய ரகசியத்தில் நாங்கள் தலையிடுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுடைய ஹிஜ்ரத் வெற்றி பெறுவதிலே முதன்மையான ஒன்றாக ரகசியம் பேணுதலை வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள்ட்ட வீட்டுக்கு வந்து சொல்கிறார்கள். அபூபக்கர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க வீட்டுல யாராவது இருக்கிறாங்களா ரகசியமா ஒரு செய்தியை சொல்லணும். பாருங்கள் எவ்வளவு முக்கியமான செய்தி. ஏனென்றால் சில நேரங்களில் ரகசியம் பேணி பாதுகாக்கிற போதுதான் இந்த சமூகம் உயர்வான நிலையை அடைந்து கொள்ளும். இன்றைய எங்கள் சமூகத்துல பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் வந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? யூகத்தின் அடிப்படையில் ஊருக்குள்ள பிரச்சனைகளை கிளப்பி வருது. அவர் அப்படி போனாராமே, ஊருக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வு வருதாம் என்று யூகங்களை கிளப்பி பல ரகசியங்களை வெளியிட்டு சமூகங்களுக்கு இடையிலே ஊர்களுக்கு இடையிலே பிளவுகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத்தில் இருந்து பல்வேறுபட்ட படிப்பினைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த ஜும்மா இடம் கொடுக்காதனால் ஹிஜ்ரத்தினுடைய பெரிய வரலாற்றை சுருக்கமாக ஒரு சில விடயங்களில் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். எனவே ஹிஜ்ரத்தை கற்றுத்தருகிற முதன்மையான விடயம் தியாகம், இரண்டாவது விடயம் இரகசியங்களை பேணிக் கொள்ளுதல், மூன்றாவதாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் திட்டமிடல், ஒரு வேலையை செய்வதில் திட்டமிட்டு இருக்கிறார்கள். நாங்க ஒரு விடயத்தில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அழகான திட்டமிடல்கள் இருக்க வேண்டும். இன்று பாடசாலைகள் தன்னுடைய பாடசாலையினுடைய குவாலிஃபிகேஷனை தகமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு திட்டமிடல்கள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு வேலையும் பள்ளிவாசல் ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் தான் போகும். ஒரு நேர சிசி ஒன்று இருக்கும், அதுக்கு ஏற்றப்பாடு அழகான திட்டமிடல் இருந்தால் தான் ஒரு சமூகத்தை முன்னிலைப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹிஜ்ரத் பயணத்தையும் பல திட்டமிடல்களோடு செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த திட்டமிடல்களில் தகுதி உடையவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு திட்டமிட்ட நேரத்துல போறதுக்கு வழி தேடணும். வளமையா போற பாதையில போனா மக்கா காவிகள் பிடிச்சிடுவாங்க. உடனே என்ன செஞ்சாங்கன்னா ரோட்டை மாத்தணும், மெப்ப மாத்தி போறா ஏற்கனவே வேற ஒரு ரூட்டால போன ஒருத்தருக்கு தான் தெரியும். இன்றுதான் கூகுள்ல மெப் அடிச்சு போய்கொள்ளலாம். அன்றைய காலத்துல கூகுள் மெப் எல்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கூகுள் மெப்பாக யாரை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? அப்துல்லா பின் உமைக்கித் என்று சொல்கிற காஃபிர். அப்துல்லா பின் உமைக்கித் என்று சொல்கிற காஃபிர். பாருங்கள், காஃபிர்கள் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய திட்டமிடலில் யாரை முன்னிலைப்படுத்துகிறார் தெரியுமா? நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகணும், அதுக்கு சரியான ரூட் மேப்ப அழகா வேற வழியில கூட்டி போறதுக்கு உரியால் அப்துல்லா பின் உமைக்கித் தான். அவர் காஃபிர். ஆனால் காஃபிராக இருந்தாலும் நம்பிக்கையாக நடந்து கொள்வார், அவர் ரகசியம் பேணுவார், நம்பிக்கையாக நடந்து கொள்வார் என்று அழகான திட்டங்களை செய்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவுக்கு போனதன் பின்னர் தான் இஸ்லாம் பல நாடுகளுக்கும் வியாபித்தது. இன்று நானும் நீங்களும் இஸ்லாமியர்களாக அமைதியாக இந்த இலங்கை திருநாட்டில் இபாதத்துகள் செய்வதாக இருந்தால் அதற்கு வித்திட்டது அந்த ஹிஜ்ரத் பயணம் தான் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد.
அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எம்முடைய நடைமுறையில் ஹிஜ்ரி வருடத்தை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து இபாதத்துகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலாவது ஜுமாவிலே ஞாபகப்படுத்தியது. அந்த அடிப்படையில் தான் முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு கடமையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் ஆஷூரா என்று சொல்லுகிற நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் ஆஷூரா நோன்பு என்பது கட்டாய நோன்பாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே ஆஷூராவுடைய நோன்பை நோக்கியிருக்கிறார்கள். நாங்கள் புகாரியிலே 2002-2006 போன்ற ஹதீஸ் இலக்கமாகவும், முஸ்லிமில் 1163 என்ற ஹதீஸ் இலக்கத்தினூடாக இந்த செய்திகளை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே இருக்கிற காலத்திலேயே ஆஷூரா நோன்பை நோக்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய யஹூதிகளும் அந்த நோன்பை நோக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் காரணத்தை. அவர் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தது, அந்த ஃபிரௌனிடத்திலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அந்த யஹூதிகளை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகவும் உறுத்துடையவர்கள் நாங்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடித்தார்கள். பிடித்துவிட்டு சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக 9வது தினத்திலேயும் நான் நோன்பு நோட்பேன். 10வது தினம் நோட்பது முஹர்ரத்தினுடைய நோன்பு, 9வது தினமும் நாம் நோக்க வேண்டும் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக. எனவே எதிர்வரக்கூடிய நான் நினைக்கிறேன் வியாழன் வெள்ளி கிழமைகளில் இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்புகளை நாங்கள் கட்டாயம் நோட்டுக் கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஊரினால் பள்ளி நிர்வாகத்தினாலும் அவை மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், ஆர்வமூட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய நோன்புக்கு அடுத்ததாக மிகவும் வலியுறுத்திய நோன்புகளில் முஹர்ரத்தினுடைய நோன்பு இருக்கிறது. இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் என்பது பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம், பல தியாகங்கள் நடந்த ஒரு மாதம். எனவே இந்த ரமதான், இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்தினுடைய நோன்பை நாங்கள் எல்லோரும் நோற்று உயர்தரமான சுவனத்தை நாங்கள் அடைந்து கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.